அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் என்ன செய்வாங்கன்னா இருக்கிறவங்க எந்த நேரம் பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, நிம்மதியாகவே உங்களை வாழ விட மாட்டாங்க. சரிங்களா, எதற்கெடுத்தாலும் செய்வன ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணி அக்கிரமமாக பேசிக்கிட்டு உங்களுடைய இடத்த அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த அபகரிச்சுக்கிட்டு, சரிங்களா, ஒரு சில பேர்களுக்கு இந்த பாதைகள்லாம் கொடுக்காம என்ன செய்வாங்கன்னா பக்கத்தில் உள்ள இடப்பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த இடப்பிரச்சனைனாலேயே ஏகப்பட்ட வேர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கும். சரிங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த உச்சாடன சக்கரத்தை நீங்கள் மந்திர உரு கொடுத்து இந்த சக்கரத்தை உங்களுடைய எதிரியோடைய வீட்டு வாசல்லையோ இல்லை எதிரியோடைய இருக்கக்கூடிய அந்த இடத்துல தெரியாமல் நீங்கள் பிதைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா எதிரி என்ன செஞ்சிட முடியும், இருப்பிடத்தை அவன் இருக்கக்கூடிய இடத்த விட்டு அவன் என்ன செஞ்சிருவான், போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சக்கரம்ங்கிறது உருவாக்கும். சரிங்களா, ஒரு தடவை உங்களுடைய எதிரி வீட்டில் இந்த சக்கரத்தை நீங்கள் பிதைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா அவன் அந்த இடத்துல இருந்து வெளியேறுவதற்கு உண்டான அந்த நிலைகள் பூராமே அங்கே ஏற்படும். சரிங்களா, இதுதான் உச்சாடன சக்கர பிரயோகம். சரிங்களா, இந்த உச்சாடன சக்கரத்தை எதிரியோடைய வீட்டு வாசல்லையோ இல்லை எதிரியோடைய இடத்துலையோ நம்ம இதை பிதைச்சிட்டோம் அப்படின்னா எதிரிக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் எதிரி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த இடத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்கும். சரிங்களா, அப்போனா அவன் குடும்பத்தில் தொடர்ந்து சண்டை சச்சரவு, சரிங்களா, உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும், குலதெய்வம் வீட்டுக்குள்ளே போகாது. சரிங்களா, அவன் குடும்பம் ரெண்டு பக்கம் அடிச்சுக்கிட்டு நாரி ரெண்டு என்ன செய்வோம் இங்கிட்டும் ஓடி போயிடுவான். அவன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி அவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற நிலைக்கு அவன் உருவாக்கப்படுவான். சரிங்களா, அந்த அளவுக்கு இந்த உச்சாடன சக்கரம் என்ன செய்யும் அப்படின்னா எல்லாத்தையுமே விரட்டக்கூடிய சக்தி இந்த உச்சாடன சக்கரத்திற்கு. தப்பி தவறி கூட தவறுகள் செய்யாத அப்பாவிகள் மக்கள் மீது இந்த உச்சாடன சக்கரத்தெல்லாம் பிரயோகம் பண்ணிடக்கூடாது. உண்மையிலேயே எதிரிகள்னால நீங்கள் நித்தம் துன்பங்களை அனுபவிக்கிறீங்க, எதிரிகள் பக்கத்தில் இருந்துக்கிட்டு எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எதிரியை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சக்கரத்தை நம்ம என்ன செய்கிறோம், மந்திர உரு கொடுத்து இந்த சக்கரத்தை அவனுடைய எதிரியுடைய வீட்டு வாசல்லையோ இல்லை எதிரி பயன்படுத்தக்கூடிய அந்த இடத்துலையோ இல்லை எதிரி நடந்து வரக்கூடிய அந்த பாதைகள்லையோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இந்த எந்திரத்தை பிதைச்சி வச்சாலே போதும். எதிரிக்கு என்ன செய்வான்னா எதிரி அந்த இடத்த விட்டு வெளியேறி ஓடி போயிடுவான். சரிங்களா, இதை பண்ணுறதுனால எதிரிக்கு உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராது. எதிரியை அந்த வீட்டில் இருந்து வெளியேற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே அங்கே நடக்கும். சரிங்களா, இந்த சக்கரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமாவாசை நாள் அன்னைக்குன்னு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய சக்கரத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கன்னா ஒரு செப்பு தகட்டில் எழுதி நீங்கள் என்ன செய்யணும், அந்த எந்திரத்துக்கு கீழே அந்த வீட்டில் உள்ளவங்களுடைய எல்லாருடைய பேரையும் எழுதலாம். இல்லை தனிப்பட்ட ஒரு நபர் மட்டும் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய பேரை மட்டும் எழுதலாம். சரிங்களா, எழுதிட்டு நீங்கள் அந்த எந்திரத்தை சந்தனம், மஞ்சள், கடல் நீர், பசும்பால் இதெல்லாம் வச்சு சுத்தி பண்ணி முடித்த பிறகு அதன் பிறகு இந்த எந்திரத்துக்கு உச்சாடன மை இருந்துச்சுன்னா அந்த உச்சாடன மையை அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் வச்சுட்டு சந்தனம், குங்குமம் இதெல்லாம் அந்த எந்திரத்துக்கு வச்சுட்டு இந்த எந்திரத்துக்கு மொத்தம் 21 நாட்கள் மந்திர உரு கொடுக்கணும். சரிங்களா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை மொத்தம் 21 நாள் கொடுக்கணும். உங்களுடைய பூஜை ரூமில் இந்த எந்திரத்தை ஒரு தாம்பாளத்தட்டில் விபூதி பரப்பி அந்த விபூதி தட்டு மேலே இந்த எந்திரத்தை வச்சுட்டு இந்த எந்திரத்துக்கு செவ்வரளி பூ வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, எந்திரத்துக்கு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, அவல், பொரிக்கடலை இதெல்லாம் வச்சு இந்த எந்திரத்துக்கு பூஜை போட்டுருங்க. பூஜை போட்டு முடித்த பிறகு இந்த எந்திரத்துக்கு என்ன செய்யணும்னு ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 21 நாளைக்கு இந்த எந்திரத்தை என்ன செய்யணும்னா மந்திர உரு கொடுக்கணும். 21 நாளும் சுத்தபத்தமாக பையபக்தியோடு இருந்து இந்த எந்திரத்துக்கு மந்திர உரு கொடுக்கணும். சரிங்களா, சும்மா ஏனோதானெலாம் கொடுக்கக்கூடாது. அதே போல் இந்த எந்திரத்துக்கு மந்திர உரு கொடுக்கும்போது சக்தி வாய்ந்த உடற்கட்டு மாலைகள் போட்டுக்கிட்டு இல்லைன்னா உடற்கட்டு மந்திரங்களை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை நீங்கள் உடற்கட்டு போட்டுக்கிட்டு இந்த மந்திரங்களை சொல்லணும். ஏன்னா எதிரிட்ட தெய்வங்கள் காக்கும். அப்போனா அந்த தெய்வங்கள் என்ன செய்யும் அப்படின்னா உங்களை தடுக்கும், அந்த மந்திரத்தை சொல்ல விடாமல் தடுக்கும், உங்கள் உடலில் உள்ள சக்தியை பூராமே எடுக்கும். சரிங்களா, அதனால உடற்கட்டு மாலைகள் போடாமல் இந்த மந்திரங்களை நம்ம பிரயோகம் பண்ணக்கூடாது. சரிங்களா,
இதை செஞ்சு முடித்த பிறகு இந்த எந்திரத்தை அப்படியே ஒரு கருப்பு துணியில் சுருட்டி நீங்கள் என்ன செய்றீங்கன்னா எதிரியுடைய வீட்டு வாசல்லையோ இல்லை எதிரியோடைய விளை நிலங்கள் ஏதாவது இருந்தாலும் இல்லை எதிரி நடந்து வரக்கூடிய பாதைகள்லையோ இந்த எந்திரத்தை நீங்கள் பிதைச்சிட்டிங்க அப்படின்னா எதிரி அந்த எந்திரத்தை தாண்டிட்டேன் அப்படின்னா எதிரியோடைய வீட்டில் அந்த எதிரி அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிருவான், வெளியேறி போயிடுவான். சரிங்களா? அதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. எக்காரணத்தை கொண்டும் தவறுகள் செய்யாத அப்பாவிகள் மக்கள் மீது இதை பிரயோகம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை இந்த எந்திரத்தை பிதைச்சிட்டோம் அப்படின்னா அவன் வீட்டுக்குள்ளே குலதெய்வம் எந்த தெய்வமே வீட்டுக்குள்ளே போகாது. சரிங்களா? எந்த தெய்வமே அவனுக்கு உதவி செய்யாது. சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. இது என்ன பஞ்சாட்சரத்தை பயன்படுத்தி உச்சாடனம் ஆடக்கூடிய ஒரு பிரயோக முறை. சரிங்களா? அதனால இந்த பிரயோக முறையை தெரிஞ்சுக்குங்க. இந்த பிரயோக முறை எதிரிகள்னால தொந்தரவு அனுபவிக்கக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா இந்த எந்திரம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி இல்லைனா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டு இந்த எந்திரத்தை நம்மள்கிட்ட வாங்கிக்கிறலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.